இன்னைக்கு நிறைய பேர் சொல்கிறது என்ன, என் புருஷன் சரியில்லை, அவர் எதுக்கு நான் மதிக்கணும், ஒரு 10 காசு சம்பாதிக்க அவருக்கு கொடுப்பன இல்லை, கனம் வேணுமா? அவர் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்திலோ அவருடைய செயல்களில் அடிப்படையில் கனம் அல்ல, அவருக்கு கர்த்தர் உங்களை அவர் கணவர் வச்சிருக்கிறார். உங்களுக்கு அல்லேலூயா, உங்களுக்கு அப்பாவா வச்சிருக்கிறாங்க, உங்கள் அம்மாவா. ஸோ பிகாஸ் காட் ஹஸ் கெப்ட் தெம், ஆண்டவர் தான் அந்த பொசிஷன் அவங்கள வச்சார். ஸோ அதனால அவங்களுக்கு கனத்தை கொடுக்கணும். ஆமென். தெரியல ஏன் ஆண்டவர் முதல்ல இதை பேசிகிட்டு இருக்கார். அல்லேலூயா. ஸோ யாருக்கு கனம் கொடுக்கப்படணுமோ தாராளமாய் அவர்களை கனப்படுத்துங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் கனத்துக்கு பாத்திரவான்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஓகே, ரொம்ப சந்தோஷம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போகிறதுக்கு முன்னாடி எனக்கு பரிசுத்த ஆவியான நினைப்பூட்டின ஒரு வார்த்தையை உங்களுக்கு காண்பித்து ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துடைய முதல் வரியை மட்டும் நம்ம வாசிக்க போகிறோம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லாமா? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ அப்படின்னா ஆண்டவரால் முடியாதுன்னு ஒன்று ஏதாவது இருக்கா அப்படின்னா அப்படி ஒன்று இல்லவே இல்லை. ஏன்னா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அவர். ஹல்லேலூயா. இது எல்லாவற்றிற்கும் மேலே அதிகாரம் அவருக்கு தான் உண்டு. அவரால் முடியாது அப்படின்னு ஒன்று இல்லவே இல்லை. அதனால் உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு முன்பாக எதிர்மறையான நடக்காது, ஆகாது, கூடாதுன்ற வார்த்தைகள் வருகிறதோ அந்த சூழலை பார்த்து நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி இது. அல்லேலூயா. ஆமென். உனக்கெல்லாம் பிள்ளை பிறக்க வாய்ப்பே இல்லைன்னு மருத்துவர்கள் சொல்லியிருப்பாங்கன்னா அந்த சூழலை பார்த்து நீங்கள் கேட்கணும், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? இந்த குடும்பம் முன்னேறி வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் சொல்ல வேண்டிய வார்த்தை என்ன? அவங்க சொல்கிறதுக்கு ஆமா போட்டு அழுதிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நீங்கள் ஆமேன்னு சொல்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். எதிர்மறையான வார்த்தைகளை கேட்ட உடனே நீங்கள் அமைதியாக இருக்கீங்க, தலையாட்டுறீங்க, அழுறீங்க, புலம்புறீங்கன்னா யூ ஆர் சேயிங் எஸ் டு தட். நோ. இயேசுவின் நாமத்தில் அந்த சூழலை பார்த்து நீங்கள் கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? என் கர்த்தராலே ஆகாத காரியம் ஒன்றுண்டோ? மலட்டு கர்ப்பமே கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்றுண்டோ? ஆமென். தலைமுறை சாபமே கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? வியாதியே என் கர்த்தரால் ஆகாத காரியம் என்று ஒன்று உண்டோ? வறுமையே என் கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? அப்படி நான் எடுத்துக்காட்டா சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் சொல்லணும், உங்கள் சூழலுக்கு நேராக என் கர்த்தரால் எல்லாம் கூட. ஹல்லேலூயா. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. அவாந்திர வழியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே ஐயா, நீரே. வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர், அவாந்திர வெளியை தண்ணீராய் மாற்றுபவர் நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஹல்லேலூயா. எந்த கூட்டத்துக்கு போனாலும் கர்த்தர் சொன்னதை செய்வாருன்னு சொல்றீங்க, ஆனால் செஞ்ச மாதிரியே எனக்கு தெரியலையேன்னு சொல்றவங்களுக்கு 2ஆம் வசனத்தை எழுதியிருக்கார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்கள் சொல்லும்போது நல்லா இருக்கு சிஸ்டர், பாடும்போது நல்லா இருக்கு, கேட்கும்போது நல்லா இருக்கு, ஆனால் என் வாழ்க்கையில் நடக்கலையே. பாருங்க எப்படி சத்தமாக வருது. சத்தியத்தை அடக்க முடியாதுல்ல. ஹல்லேலூயா. அடக்க முடியாமல் வெளியே வருது. நடக்கலையே சிஸ்டர். ஆண்டவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாரே, கல்யாணத்துக்கு முன்னாடியே எனக்கு ஒரு பிள்ளை தருவேன் வாக்கு கொடுத்தாரே, இந்த திருமணமாகி இந்த வீட்டுக்குள்ளே வந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய ஆலயத்தில் நான் நிற்கும் போது என்னோடு பேசினாரே, அவர் பேசினதற்கும் என் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லையே அப்படின்னா அவர்களுக்கு பதில் சொல்லத்தான் கர்த்தர் 2ஆம் வசனத்தை எழுதி வச்சார். என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆபிரகாம் முதிர் வயது, நடக்கிறதுக்கு வாய்ப்பில்லாத வயதுக்கு வந்துட்டார் அவர். அல்லேலூயா. ஆண்டவர் எப்பவுமே நீங்கள் பாருங்க, அந்த 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 எதிர்மறையானதை எழுதி வச்சு தான் சொல்றார். சும்மா சாராள் கர்ப்பவதியாகின்னு இல்லை, ஆபிரகாம் முதிர் வயதா இருக்கையில் அவள் கர்ப்பவதி ஆகி, ஏரோது அரியணையில் இருக்கையில் இயேசு பிறக்கிறார். அல்லேலூயா. The more
த மோர் உங்கள் லைஃப்பில் வந்து எதிர்மறையான சூழ்நிலைகள் அதிகமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா சீக்கிரம் இயேசு வெளியே வர போகிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆபிரகாம் வயசு கூடுது கூடுது கூடுது, ஆனால் வசனம் சொல்லுது எதிர்மறையான காரியத்தை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம். ஒரு காலத்தில் நானும் உங்களை போலத்தான், ஏதாவது எதிர்மறையாக நடந்தால் நானும் சோர்ந்து போய் உட்காந்துருவேன். ஆனால் இப்போ எப்படி ஆயிட்டேன் அப்படின்னா, கர்த்தருடைய கிருபையினால் எதிர்மறையாக ஒரு சூழ்நிலை வந்தாலே எனக்கு ஆசை, என்னை பற்றி யாராவது 4 பேர் பேசிட்டாங்கன்னா எனக்கு சந்தோஷமாயிருது. ஹல்லேலூயா. ஏன் சொல்லுங்கள், என்னை பற்றி 4 பேர் பேசினதுக்கு அப்புறமா தான் கர்த்தர் எனக்கு ப்ரமோஷனே கொடுக்குறாரு. The more people speak about me, the more I go out. பேசட்டும், அப்போ எனக்கு அது கிரெடிட் தானே. யோசேப்பை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, யோசேப்பு கனிதரும் திராட்சை செடி. அவன் செடியாகவே இருந்திருப்பான், சும்மா விட்டுருந்தான். ஆனால் அவன் பக்கத்தில் ஒரு சுவரை கட்டுறான் பிசாஸ். அவங்க அண்ணனை வச்சு கட்டுறான். ஹல்லேலூயா. போர்த்திபார மனைவியை வச்சு கட்டுறான், சுவரை கட்டுறான். நீ சும்மா விட்டுருந்தாலே அவன் செடியாக இருந்திருப்பான், நீ சுவரை கட்டி இப்போ அவனை கொடியாக்கிட்டே. ஹல்லேலூயா. யாக்கோபு கனிதரும் செடி, அவன் சுவர் மேல் படருவானா. ஹல்லேலூயா. அப்போ யோசிச்சு பாருங்க, நான் செடியாக ஓரத்தில் எங்கேயாவது ஊழியத்தை பண்ணியிருப்பேன், என் பக்கத்தில் சுவரை கட்ட கட்ட கொடியாயிட்டேன். இது என்னை பற்றி நான் சொல்லுகிற சாட்சி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்படிப்பட்ட சாட்சிகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் எழும். சாட்சி சொல்றத சாகிற வரையும் நான் நிறுத்த மாட்டேன். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு உயிர் தெழுந்தான்ற சாட்சியை சொல்லக்கூடாதுன்னே காசு கொடுத்து சேவகர்ல பிசாசுக்கு டெஸ்டிமோனி ரொம்ப பிடிக்காது. அதனால தான் அதை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நான் மட்டும் இல்லை, நீங்களும் சொல்ல போறீங்க. என் பக்கத்தில் கட்டின சுவரினால் தான் நான் கொடியானேன், இல்லைனா எங்கள் அப்பாவுடைய முந்தானையை பிடிச்சிட்டே நான் சின்ன யோசேப்பா இருந்திருப்பேன். சின்ன யோசேப்பா அதிபதி ஆக்கினதே அந்த சுவர் தான். செடியாக விடாமல் வந்து அந்த செடி பக்கத்தில் சுவரை கட்டி. நீ யோசிக்கலாம், என்கிட்ட காசே இல்லை, என்னை பார்த்து ஏன் பொறாமப்படுறாங்க, என் வீட்டில் ஒன்றுமே இல்லை, எனக்கு விரோதமாக ஏன் செய்கிறாங்க, என்னை விட அவங்க நல்லா இருக்காங்க, என்னை ஏன் வந்து நீங்கள் உங்களை செடியாக நினைக்கிறீங்க. சத்துருக்கு தெரியும் இவன் ஒரு நாள் கொடியாக வருவான்னு, அதனால இவன் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சுவரை கட்டினா. இவன் 8 அடி கட்டினா 8 அடிக்கு இந்த கொடி போகுது. த மோர் எவ்வளோ டாலராக சுவர் கட்டப்படுதோ அவ்வளோ கிரேட்டராக ஹையராக கொடி போகும். அப்படின்னா என்ன, எதை கட்டினாலும் இவனை உன்னால் மறைக்க முடியாது அப்படின்றதுக்காக கர்த்தர் அது செய்கிறார். ஆபிரகாமே, உனக்கு முதிர் வயதா இருக்கையில் சாராள் கர்ப்பவதி ஆவாள். எதிர்மறையான சூழ்நிலைகள் வாக்குதத்தம் நிறைவேற போகிறதற்கான வழி. ஹல்லேலூயா. அதில் ஒரே ஒரு வார்த்தை தான், நடக்கலையே ஆகலையே கூடலையே வாக்கு பிடிச்சிட்டு இப்படியே பார்த்துட்டு இருக்கனேன்னு சொல்கிறவங்களுக்கு ஒரே வார்த்தை தான், குறித்த காலத்தில். ஹல்லேலூயா. அவர் குறித்த காலத்தில். எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் குறித்த காலத்தில் எனக்கு அது நடக்கட்டும்பா, எனக்கு அது நடக்கட்டும்பா. ஆனால் அதுவரையும் கல்லறை விட்டு என் கால் நகராது. அழுதாலும் நான் நகர மாட்டேன், அதுவரையிலும் நான் நகரவே மாட்டேன். என்னோடு இருந்த எல்லாரும் ஓடி போனாலும், உமக்கு பின்பாக வந்த அப்போஸ்தலர்கள் அடைக்கப்பட்டு இருந்தாலும், நான் என் கல்லறையை விட்டு என் இயேசுவை பார்க்கும் வரையில் என் கால் நகராது. நகராது. ஷகபதரபலஷ் நிபகஷிரபதுரேலே. குறிக்கப்பட்ட காலம் வரும் பொழுது, குறிக்கப்பட்ட காலம் வரும் பொழுது, ஆபிரகாம் முதிர் வயதா இருந்தாலும், சாராளின் கர்ப்பம் செத்ததா இருந்தாலும், பக்கத்தில் ஆகார் தன் பிள்ளையோடு நின்று கொண்டு இருந்தாலும், அவர் சொன்னபடியே அவர் செய்து முடிக்க வல்லவராய் இருந்தார். இஸ்மவேல் வெளிப்பட்டிருந்தாலும், ஆகார் இருந்தாலும், இல்ல கர்த்தர் சொன்னது ஈசாக்கை தான், சாராளை கொண்டு தான், உன்னை கொண்டு தான் உன் குடும்பத்திற்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உம்மால் கூடாத காரியம் எதுவும் இல்லை, உம்மால் முடியாத அதிசயம்
நான் வைராக்கியத்தோடு பிரசங்கித்துட்டு இருக்கேன். அதே வைராக்கியத்தோடு நீங்க அதை ரிசீவ் பண்ணணும்னு கர்த்தருக்குள்ள நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்னபடியே செய்வார். கேள்வி கேட்பவர்களுக்கு அடுத்த வசனம், சூழ்நிலை எவ்வளவு எதிர்மறையா ஆனாலும் அவர் குறித்த காலத்தில் அவர் சொன்னது நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 11:11 உங்க நினைவில் நீங்க வச்சுக்கூடி ஈஸி. 11:11 ஹீப்ரூஸ். எபிரேயர் 11:11. விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர்கள் உண்மையுள்ளவர்கள் எண்ணி கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஹல்லேலூயா. நம்ம வேதத்துல வாசிக்கிறோம், சாராளை நோக்கி பார்த்தா சாராள் கிட்ட ஃபெய்த் கம்மியா இருந்தது தானே இருக்கும். ஆபிரகாம் மாதிரி விசுவாசமா சாராள் இருந்தாங்களான்னு கேட்டா இல்லதான். உண்மையா இல்லைங்களா? ஆமா. எப்பவுமே உண்மையை ஒத்துக்கிட்டீங்கனாலே அடுத்த லெவலுக்கு நம்ம போயிடலாம். நான் பேசுனதுதான் ரைட்டுன்ட்டிங்கன்னா முடிஞ்சு வச்சுங்க. நானும் அப்படி பேசியிருக்க கூடாது அப்படின்னு நீங்க சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. நீங்க தான் அப்படி செஞ்சாலும் நான் அப்படி செஞ்சிருக்க கூடாது. ஹல்லேலூயா. உண்மையை எப்பவும் கர்த்தருடைய பிரசன்ஸ்லயும் சரி, அப்பா எப்பவுமே நம்ம கூட இருக்கிறதுனால, ஆமா செய்த தவறை நான் செய்தேன் என்று ஒத்துக்கொள்ளுகிறது ஒரு பெரிய கட்ஸ் வேணும். என்னை பொறுத்த அவங்க தான் தைரியசாலி. யார் தைரியசாலி? செய்த தவறை ஒத்துக்கொள்ளுகிறவங்கள தைரியசாலி. அதை மறைக்கிறதுக்கு இன்னொன்று செய்கிறவங்க கோழைன்னு தான் நான் நினைப்பேன். ஹல்லேலூயா. ஆமாம், தவறு செய்தேன், பேசிட்டேன், விட்டுட்டேன், அதனால தான் மன்னிச்சிருங்க அப்பா, மன்னிச்சிருங்க அப்படின்னு தைரியமாக போய் கேட்கிற ஒரு தைரியத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. இந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. ஃபெய்த் கம்மியாக இருக்கிற சாரால நான் ஏன் நோக்கி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபெய்த் அவகிட்ட கம்மியாக இருந்த மாதிரியும் அவள் நகைத்ததை போலவும் நம்ம வேதத்தில் 18ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆனால் சாராள் அம்மா நகைத்ததற்கு அப்புறம் நடந்த ஒரு விஷயத்தை தான் இந்த வசனம் எழுதியிருக்கு. எபிரேயர் 11 பழைய ஏற்பாட்டின் ஒரு ரேமா, பழைய ஏற்பாட்டில் நடந்ததை ஒரு ரெவலேஷனாக சொல்ல ஒரு அதிகாரம். நீங்கள் எப்போல்லாம் விசுவாசத்தில் அப்படியே குறைந்து போகிற மாதிரி தெரியுதோ, முழங்கால் படிட்டு எபிரேயர் 11 வாசிக்க ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. வாசிக்கும் போது விசுவாசமானது நம்ம படுறதையும் அப்படிலாம் வாசிக்கக்கூடாது, சத்தமாக வாசிக்கணும். சில நேரத்தில் நீங்கள் சத்தமிட்டு வாசிக்கிறதுலே சத்துரு நடுங்குவோம். சத்துருவை அடக்கிறதுக்கு முதல் வழியே நீங்கள் சத்தம் விடணும். ஆமென், அல்லேலூயா. வசனம் சொல்லி போதமாக நீங்கள் யுத்தத்துக்கு போகும்பொழுது ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறாரு இஸ்ரவேலர்களுக்கு. என்னன்னா, நீங்கள் எக்காலத்தை ஊதணும்னு சொல்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. எக்காலத்தை எடுத்து தான் அவங்க போவாங்க. அப்படி எக்காலத்தை ஊதும் போது என்ன நடக்கும் ஆண்டவரேனா, நாம் எக்காலத்தை நீங்கள் ஊதும் பொழுது நீங்கள் நினைக்கப்படுவீர்கள் பரலோகத்தில். அந்த சவுண்ட் ஆண்டவர் போய் என்ன பண்ணணும்னா அவர் ரிமெம்பரன்ஸ்க்கு கொண்டு வரும், நினைப்பூட்டுதல். எத்தனை பேருக்கு அனுபவம் இருக்குன்னு தெரியல. நம்ம ஏதாவது ஒரு ஸ்மெல்லை கடந்து போனால் கூட சில நினைவுகள் நமக்கு வரும். உண்மையா இல்லைங்களா? இந்த வாசனை சில நினைவுகள் ஞாபகப்படுத்தும். எத்தனை பேருக்கு அப்படி இருக்கு? சில பிஸ்கெட்டோட வாசனை, சில ரைசர், சில ஏதோ ஒரு வாசனை, உங்கள் சைல்டுஹுட், உங்கள் குழந்தை பருவத்தை, உங்களுக்கு நடந்த சில ஆண்டவரை நினைப்பூட்டணும்னா எக்காலம் ஊதணும். யுத்தத்துக்கு நீங்கள் போகும்பொழுது எக்காலத்தை நீங்கள் ஊதும் பொழுது நீங்கள் நினைக்கப்படுவீர்கள்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இந்த எபிரேயர் 11 விசுவாச பட்டியல். அதை நீங்கள் எப்பெல்லாம் உங்கள் ஃபெய்த் தளர்ந்து போதோ, முழங்கால நின்னோ எழும்பி நின்றோ வேதத்தை பிடிச்சி நல்லா அப்படி உயர்த்தி பிடிச்சி சத்தமாக வாசிக்கணும். ஹல்லேலூயா. அப்படி சாராளை பார்க்கும் பொழுது, எஸ், சாராளுடைய சரீரமும் பலவீனமாக இருந்தது, சாராளுடைய விசுவாசமும் பலவீனமாக இருந்தது. ஹல்லேலூயா. அதை மறுக்கவே முடியாது. விசுவாசத்திலும் தளர்ந்து போய் சரீரத்திலும் தளர்ந்து போய் இருந்த அவளை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது என்னன்னா, விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி. என்ன வார்த்தை இருக்குங்க? எண்ணி கர்ப்பம் தரிக்க பலன் அடைந்து. இப்ப இவர் கற்பம் தரிக்கிற, ஏன்னா இவளுடைய கற்பம் பலவீனப்பா இருந்துச்சு. இவள் கர்ப்பம் தரித்த அந்த கர்ப்பம் எப்படி பலனடைந்ததுன்னு பைபிள் சொல்லுதுன்னா, அவள் எண்ணங்கள். ஹல்லேலூயா. அப்படிதானே பைபிள் சொல்லுது. நான் ஏதாவது வேற ஏதாவது சொல்றேனா? எண்ணி பலனடைந்து. நீங்க உங்க எண்ணங்கள் உங்களை பலவீனப்படுத்துது, உங்க எண்ணங்கள் உங்களை பலவானாக்கும்.
ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? பிரச்சனைகள் வரும்பொழுது எப்படி நீங்கள் அதை எண்ணுறீங்க, எப்படி யோசிக்கிறீங்க? நிறைய பெண்கள் நான் பார்த்துருக்குறேன், அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? நீங்களே அப்படிதான், ஏதோ இங்கே தான் இருப்பீங்க, ஆனால் எங்கேயோ போயிருப்பீங்க. ஆமாம், என்ன இயேசுடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம்? எண்ணத்தில் தான் அங்கே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது. என்ன யோசிக்கணும்? வாக்குத்தத்தம் நிறைவேற தாமதிக்கும் பொழுது அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர்னு அவன் நினைக்கிறான். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறா. இந்த எண்ணமும் இந்த மைண்ட்ல தாட்ஸ் அண்ட் ஃபெய்த், அவளுடைய எண்ணமும் விசுவாசமும் இணைந்த பொழுது அவள் கர்ப்பம் பலனடைந்தது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? விசுவாசம் எண்ணம் ரெண்டும் இணைந்த பொழுது வசனம் சொல்லுது, அவள் கர்ப்பம் தரிக்க அவள் பலன் அடைகிறாள். இயேசுவின் நாமத்தில் யாருடைய விசுவாசம் இங்கே பலவீனப்பட்டிருந்தாலும், யாருடைய சரீரம் இங்கே பலவீனப்பட்டிருந்தாலும், யாருடைய குடும்பம் இங்கே பலவீனப்பட்டிருந்தாலும், நீங்கள் செய்கிற பிஸ்னஸ் பலவீனப்பட்டிருந்தாலும், எது பலவீனப்பட்டிருந்தாலும், எது உங்கள் வாழ்க்கையில் பலன் குறைந்ததாக இருந்தாலும், அதை பலப்படுத்துகிற பவர் எதுக்கு இருக்குது தெரியுமா? உங்கள் விசுவாசத்துக்கும் எண்ணத்துக்கும் தான். நீங்கள் நினைக்கணும், எப்படி நான் விசுவாசிக்க முடியும்? சாரால பாருங்க, நினைங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எதையுமே சிந்திக்கவே கூடாதுன்றதுக்காக நம்ம கையில் கொடுக்கப்பட்ட ஒன்று தான் ஃபோன். உண்மையா இல்லையா? ஃப்ரீயாக இருந்தா, நான் இப்போ சமீபத்தில் தான் இதை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறேன். நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துகிற எல்லா பொருளையுமே எப்படி பயன்படுத்துகிறோம்னா தேவைக்கு பயன்படுத்துகிறோம். ஆமாம் தானே? வேர்க்குதுன்னா உடனே ஏசி போடுறோம், குளிராக இருந்தால் ஏசியை. ஆமாம் தானே? தண்ணி வேணும்னா எடுத்து குடிக்கிறோம், வேணான்னா வச்சிட்டு. இந்த ஃபோன் மட்டும் யோசிச்சு பாருங்க, தேவையில்லாமன்றது. ஆமாம், உண்மை. தேவையில்லாமன்னா தேவையே இல்லாமல் சும்மா பார்க்குறோம் உட்காந்து. அதாவது இப்போ ஃபோன் யாருக்காவது, ஃபோன் இங்கே இருக்குது, ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணணும்னு எடுக்கிறது வேற, சும்மாவே அது நம்ம கைக்கு வருது. அது எப்படி எனக்கு தெரியல, அது கால் முளைச்சிருக்கா ரெக்க முளைச்சிருக்கான்னு தெரியல. பைபிளை தேடும்போது நம்ம கைக்கு பைபிள் வர்றதை விட ஃபோனை ஜெபிக்கணும்னு நினைக்கிறதுக்கு நமக்கு இருக்கிறது இது நடக்குது. இட்ஸ் வெரி ப்ராக்டிக்கல் திங். அதாவது சத்துரு என்ன நினைக்கிறான்னா, நீங்கள் எதையுமே நினைக்காதீங்க. அப்படியே சாராலெல்லாம் கவனிக்கவே கூடாது, எதையும் பாருங்க. இப்போ பாருங்கள், நீங்கள் எங்கே போனாலும் எவ்ரிவேர் யூ கோ, ஒரு பார்க்குக்கு வந்தாலும், ஒரு பீச்சுக்கு வந்தாலும், ஒரு நல்ல இடங்களுக்கு வந்தால் கூட ஐ சி பீப்புள் அவ்வளோ அற்புதமான காட்சியை தன் கண்களுக்கு முன்பாக இருக்கிறத விட்டுட்டு இப்படி உட்காந்து நோண்டிகிட்டு இருப்பாங்க. அதில் என்ன பார்த்துட்டு இருப்பாங்க? பீச் அலையில பார்த்துட்டு இருப்பாங்க. எடா, உன் கண்ணுக்கு முன்னாடி தானடா இருக்குது, அதை பாரு. வச்சாதான் எண்ணவே முடியும். இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் எண்ணங்களில் யோசிக்கவே முடியல அவர்களுக்கு. ஏன்னா எல்லாமே இதிலே நினைக்கணும், தியானிக்கணும். அதனால்தான் உண்மை தியானிக்கிற தியானம். தாவீதுடைய வெற்றிக்கு காரணம் என்ன தெரியுமா? டேவிட் தியானம். ராஜாமங்களே நான் உண்மை தியானிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரவு நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்? தாவீது என்ன பண்ணார் தெரியுமா? தியானிப்பார். ஈசாக்கை நீங்கள் போய் பாருங்க. ரெபேக்கால் அவர் ஈசாக்கை சந்திக்கும் பொழுது சாயங்கால வேலையில் ஈசாக்குடைய தியானம் பண்ணுவார். அவங்க கிட்ட பைபிள் கிடையாது, தே டோன்ட் ஹவ் பைபிள். உங்களை என்ன மாதிரி பாட்டு புக் கிடையாது, பாட்டு கேட்கறதுக்கு எதுவும் கிடையாது. என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணியிருப்பாங்க, எப்படி இருக்கும் அவங்க ப்ரேயர் டைம்? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்மக்கிட்ட பைபிள் இருக்குது, பாட்டு புக் இருக்குது, பாட்டு கேட்கறதுக்கு இருக்குது, பிரசங்கம் கேட்க எல்லாமே இருக்குது. ஆனால் நமக்கு என்ன இல்லை? டைம் இல்லை. அவங்க கிட்ட எதுவுமே இல்லை, ஆனால் அவங்க தியானிக்கிறாங்க. எப்படி தியானிச்சிருப்பாங்க? நடந்தது. அவங்க சர்ச்சும் இல்லம்மா, பாவம், அவங்களுக்கு சர்ச்சும் இல்லை. எப்படி தியானிச்சிருப்பாங்க? கர்த்தர் அவங்க அப்பாவாகிய ஆபிரகாமுக்கு சொன்னது, அதை எப்படி செஞ்சார், எப்படி ஊரலுங்கிற கல்தேயர் பட்டணத்திலிருந்து கொண்டு வந்தார், விக்கிரகத்துக்கு பின்பாக இருந்த ஆபிரகாமை எப்படி தரிசனமாய் கொண்டு வந்தார், எப்படி நடத்தினார், இதெல்லாம் தான் தியானிப்பாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்கள், ஜப அறையிலும் சரி, நீங்கள் வேக வேகமாக போய் எப்படி சமைச்சு கொடுத்து அனுப்புறீங்களோ, இன்றைக்கு ஜபத்தையும் நீங்கள் அப்படியெல்லாம் மாற்றிட்டீங்க. சட்டு புட்டுன்னு இல்லை. கர்த்தருடைய ப்ரெசன்ஸில் போய் கொஞ்சம் காத்திருந்து, ஆமென், கர்த்தர் செஞ்சதை நினச்சி. எத்தனை நாள் ஆச்சு நீங்கள் அப்படி நினச்சி பார்த்து?
ஏன் தெரியுமா உங்க விசுவாசம் தளர்ந்து போயிருக்கு? ஏன் தெரியுமா கர்த்தர் செய்வார்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு அற்று போயிருக்கு? ஏன் தெரியுமா? இப்ப இருக்கிற பிரச்சனையை மட்டும்தான் நீங்க பாக்குறீங்களே தவிர உங்களை கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை மறந்து விட்டீங்க. ஒன்றுக்கும் வழி இல்லாத போது உங்களை தூக்கி எடுத்து அவருடைய கரத்தை மறந்துட்டீங்க. ஒருத்தர் உங்க பக்கத்துல இல்லாத போது அவர் வந்து உங்களை அனைத்த விதத்தை நீங்க மறந்துட்டீங்க. யார் செய்வார் நீ கதறி துடித்த பொழுது வித்தியாசமான விதத்துல ஏதோ ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் செஞ்ச அற்புதத்தை நீங்க மறந்துட்டீங்க. இதான் உங்க விசுவாசம் தளர்ந்து போனது. சாராளே, உன் விசுவாசம் ஏன் தளர்ந்து போச்சு? எண்ணம் இல்லை, எண்ணத்துல என்ன ஓடுது? அவள் விசுவாசத்தினாலே கர்த்தர் உண்மை உள்ளவர் என்று யோசிச்சு பாரு. இதை பிரசங்கிக்கும் போதும் சரி, இதை தியானிக்கும் போது எனக்கு வந்து அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது. அப்படியே என் கண்ணு முன்னாடி நீங்கள் அப்படியே விஷன் ஒரு திரையை கொண்டு வந்து யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம் உட்காந்துருக்கா, ஓகே நல்லா இருக்கா, போகலாமா, படத்துக்கு போவோமா, கட் பண்ணி போட்டுறாதீங்க தம்பி. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரத்துக்கு 18ஆம் அதிகாரத்துக்கு போவோம். அப்படியே உட்காந்துருக்கான்னு வச்சுக்கோ. உட்காந்து சரீரம் பலவீனமான சரீரம், விசுவாசமும் பலவீனமான விசுவாசம். ஆனால் அவ மனதுக்குள் ஒரு எண்ணம் வருகிறது, அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவர். அந்த எண்ணம் வர வர விசுவாசம் அப்படியே அதிகரிக்குது. விசுவாசம் அதை யோசிச்சு பாருங்க. எண்ணம் வர வர விசுவாசம் அதிகரிக்குது. விசுவாசம் அதிகரிக்க அதிக கர்ப்பம் பலனடையுது. அப்போ உங்க குடும்பம் மாறணும்னா கணவன் மாறுறதில்ல, பிள்ளைகள் மாறுறதில்ல, மருமக மாறணும், மாமியார் மாறணும், இவங்க மாறணும், பாஸ் மாறணும், உங்க எண்ணம் மாறணும். எண்ணம் மாறினா விசுவாசம் வரும், விசுவாசம் மாறினா கர்ப்பம் பலனடையும், கர்ப்பம் பலனடைஞ்சா ஈசாக்கு வெளியே வருவார். ஹல்லேலூயா. ஊற்ற தூர்த்து போட்டிருக்கிறத நான் பார்க்குறேன். பாட பாட அந்த மண்ணெல்லாம் வெளியில வரும். பிசாசு எதையெல்லாம் தூக்கி உள்ள போட்டு நடக்காதுன்னு உங்களை நம்ப வச்சானோ அதெல்லாம் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் தூர்த்து போட தான் என்ன அனுப்பிச்சிருக்காரு. நான் கர்த்தருக்குள்ள நம்புறேன். இனி உங்களுக்குள்ள பொங்கி வருகிற அந்த நதியை யாராலும் தடுக்க முடியாது. உங்க தலைமுறையின் வறட்சியை இந்த நதி மாற்றும். தற்காலிகமான தாகம் தணிக்கிற நதி அல்ல, இது தலைமுறைகளை தாண்டி போகிற நதி. சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடி. தலைமையில கையை தட்டி பாடலாமா? சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். கைகளை தட்டி அப்பாவுக்கு நன்றி செலுத்துவோம். Thank you, Jesus.